காமிகாசி ட்ரோன் இப்போ இருக்கிற டெக்னாலஜி வார் டெக்னாலஜி அட்டாக்லாம் வந்து ட்ரோன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த காமிகாசி ட்ரோன் பற்றி சொல்லுங்கள். அது வந்து ஒரு தற்கொலைப்படை தாக்குதல் மாதிரியா? ட்ரோன் அங்கே போய் வெடிச்சு சதருமா? அது எப்படி இது பண்ணுவாங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க? சி அந்த ட்ரோனுன்றதே வந்து ஒரு மிசைல் மாதிரி. அதோட அந்த ட்ரோனே ஒரு பேலோடு தான். அது வந்து என்ன அப்படின்னா அதில் தனியாக பேலோடாக ஒரு பாம்போ ஏதோ எடுத்துகிட்டு போய் ரிலீஸ் பண்ணுறத விட அந்த ட்ரோன் அப்படிங்கிற ட்ரோனுங்கிறது என்னது, ஒரு நம்ம சாதாரண ஒரு இதுதான். அதை விட அந்த மியூனிஷனோட காஸ்ட்டு கூட இருக்கும். அப்படிங்கும்போது அந்த ட்ரோனையே வந்து நீங்கள் மிசைலாக யூஸ் பண்ணும்போது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குமே. அதனால் வந்து இந்த இது மாதிரி ஒரு காமிகாசி மட்டும் கிடையாது, ஏகப்பட்ட இது வந்துருச்சு. இந்த செக்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரோன் செக்மெண்ட்டில் ஏகப்பட்ட இது வந்துருச்சு. எல்லா நாடுமே டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. டைம் எப்படி சார் சூஸ் பண்ணுவாங்க? இப்போ 1:05 1:30 நடந்திருக்கு. அந்த டைம் ஏன் சூஸ் பண்ணியிருப்பாங்க உங்களோட பர்செப்ஷனில்? நீங்கள் அங்கே இருக்கிறப்ப பார்த்துருக்கப்போ ஒரு வார் டைம் ஒரு அட்டாக் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டைம் ஏன்? இங்கே பாருங்கள், ஒன்று இந்த டைம் ஏர் டைம், நம்மளுடைய ஏர் டைமை வந்து எப்போ நம்ம எப்படி சூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து அவங்களுடைய ப்ரிப்பேர்ட்னஸ், அவங்களுடைய சேட்டலைட். தெர் வில் பி சம்திங் கால்டு டெட் ஜோன். ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் ஒரு சேட்டலைட், அவங்களுடைய சேட்டலைட்டோ இல்லை யூஎஸ் சேட்டலைட்டோ அப்போ இந்த ஏரியாவை கவர் பண்ணாமல் இருக்கும். புரியுதுங்களா? இப்போ எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எடுத்துக்கிட்டாலும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு செர்டைன் டியூரேஷனில் அந்த சேட்டலைட் வந்து இந்த ஒரு செக்டரை வந்து கவர் பண்ணாது. அப்படி இருக்கும்போது அந்த விண்டோ ஒன்று உங்களுக்கு ஓப்பன் ஆகும், சேஃப் விண்டோ. அவங்க சேட்டலைட்டில் பிடிபடாமல் நம்ம போகிற அந்த டிடெக்ட் பண்ணாமல் போகிற ஒரு விண்டோ. இதுதான் மெயின் ஒரு இது. ரெண்டாவது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த மிட் நைட் 1 o'clock 2 மணி அப்படிங்கிறது வந்து ஒரு எல்லாருமே அசந்து தூங்குகிற ஒரு நேரம். எந்த ஒரு டிஃபென்ஸும் வந்து அவ்வளோ அலர்ட்டாக இருக்கிற நேரமே கிடையாது. ஸோ அந்த விண்டோ. இதுக்கு அடுத்து இப்போ நடந்த அந்த தாக்குதல் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி 1971 நம்ம பண்ணியிருக்கோம். நம்மகிட்ட வந்து நைட் ஃபைட்டிங் கேப்பபிலிட்டிஸ் வந்து இருந்தது கிடையாது ஏரில். நம்ம வந்து 1971 நீங்கள் பார்டர் படம் பார்த்துருந்தீங்கன்னா, பார்டர்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா ஏர்ஃபோர்ஸை வந்து கூப்பிடுவாங்க. லோங்கேவாலா செக்டரில் வந்து அவர் சன்னி தேவல் வந்து எனக்கு ஏர்ஃபோர்ஸ் வந்து இப்போ பேக்கப் கொடுங்க பாகிஸ்தான் வந்துடுச்சு அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்க. நைட்டு எங்களால் வந்து ஒன்றும் செய்ய முடியாது, காலையில் வரைக்கும் நீங்கள் தாக்குப்பிடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கடைசியாக போரிட்ட அந்த 1971 வார வரைக்கும் நமக்கு வந்து நைட் ஃபைட்டிங் கேப்பபிலிட்டி கிடையாது. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா விதமான கேப்பபிலிட்டிஸ் எந்த ஒரு டைம்லையும் நம்மளால் போய் அட்டாக் பண்ண முடியுங்கிறத நிரூபித்த ஒரு அட்டாக் தான் இதுவும் சரி, பாலக்கோட்டும் சரி. பாலக்கோட் ஏர் ஸ்ட்ரைக்கும் நைட்டு வந்து நம்ம வந்து டெசிக்னேட் பண்ண ஒரு இது. இப்போ வந்து நம்ம நைட்டும் 24 மணி நேரமும் வந்து நம்மளால் போக முடியும். அப்படி இருக்கும்போது அவங்களுடைய டிஃபென்ஸ் சிஸ்டமும் 24 மணி நேரமும் ஆக்டிவாக இருக்கும்போது அந்த சேட்டலைட்டை வந்து டிசீவ் பண்ணி அவங்களுடைய டிடெக்ஷன் சிஸ்டம், அவங்களுடைய ரெடார்ஸு ரெடாருக்கும் வந்து டெட் டைம்னு ஒன்று இருக்குது. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா டிடெக்ட் ஆகாமல் உள்ளே போகிறது. அது வந்து போயிட்டு இமிடியட்டாக, அதாவது எவ்வளோ ஷார்ட் டைமில் வந்து நம்ம பண்ணிட்டு வர்றோம் அப்படிங்கிறது. இப்போ ஏர்பானுங்கிறது இப்போ இதில் வந்து நம்ம தான் அங்கே போகவே இல்லையா, அவங்களுடைய வான்வெளிக்கே போகலையா, நம்ம வான்வெளியில் இருந்தானே பண்ணுறோம். நம்ம வான்வெளியும் அவன் கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்கான். நம்ம ஃபைட்டர் வந்து நம்ம இன்டர்நேஷ்னல் பார்டருக்கோ இல்லை லைன் ஆஃப் கண்ட்ரோலுக்கோ க்ளோஸாக பறக்குது அப்படின்னாலே தெர் இஸ் சம்திங். அந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து எது வேணால் ஃபயர் ஆக முடியும், நம்மகிட்ட என்ன வெப்பன் இருக்கிறதும் அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க நம்மளை வார்ன் பண்ணி நம்மளை பர்சூட்டில் ஒரு டாக் ஃபைட்டில் எங்கேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இதை வந்து இவ்வளோ ஷார்ட் ஸ்பேனில் எங்கேஜ் பண்ணிட்டு வந்துட்டோம். இது ஒரு வெற்றிகரமான ஒரு மானிட்டரிங்லேருந்து மிஸ் ஆகிறதே பெரிய சக்ஸஸ். அது பெரிய சக்ஸஸ்.